ஆளுநருடைய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே தமிழக அரசு எதிர்மறையான பதில்கள் தான் அளித்து வருது. அதுல உங்களுடைய நிலைப்பாடு? இப்போ கூட நீங்கள் பேசும்போது ஒரு கருத்து இங்கே வந்துச்சு. எங்களுடைய இயக்கத்தின் சகோதரர் சொன்னார், இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு கலெக்டர் சரியாக செயல்படல, ஃபண்டெல்லாம் எங்கள்கிட்டே கொடுத்துருங்க, நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொன்னால் நடைமுறை சாத்தியம் அல்ல. அப்போ நீங்கள் கலெக்டரை உட்காந்து பேசி, எதனால நான் கேட்குறோம், இந்த பகுதிக்கு நீ கொடுக்காமல் இருக்கீங்க, அவங்கள கலந்து பேசி அவர்களுடைய, ஏன்னா இது ஒரு சிஸ்டம், வி ஹேவ் டு கெட் இன்டு த சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் ஆளுநர் தூக்கிட்டா வேறு ஆளுநர் தான் வருவாங்க. டெமோக்ராட்டிக்கில் எதாவது நடக்கும் அடுத்தது. ஸோ அந்த ஆளுநரையும் பிடிக்காது, அவரையும் மாற்ற முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போய் குற்றச்சாட்டு வச்சுட்டா கலெக்டரை மாற்றிட்டே இருப்பீங்களா? இல்லை முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். நன்றி, ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் கருத்தை ஏற்றுக்கிட்டேன் தம்பி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா அந்த காலத்தில் நான் பயணிச்சிட்ருக்கேன். என்னை வந்து தொடர்ந்து 1996 இந்த பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கலை உலகத்தில் இருந்து எவ்வளோ உதவி பண்ணிருக்கேன். பொள்ளாச்சியில் போய் கேட்டு பாருங்கள், கோபிச்செட்டு போய் பாருங்கள், அதோ சகோதரர் இருக்கார். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சரத்குமார் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள், மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து தெரிகின்ற காலம் வருவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. திரைப்படத்தில் வந்து அதிகமாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவன் பணம் வேணும்ல அரசியல் கட்சி நடத்துறதுக்கு. எனக்கு யாரும் கொடுத்து வைக்கலையே பாஸ், என்கிட்ட பணமாக கொடுத்து வச்சுருக்காங்க. நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், கட்சி நடத்தணும், பொது வாழ்க்கையும் கவனிக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ண. என்ன அரசுக்கிட்ட நிறைய கட்சி, நான் 30,000 கோடி வச்சுருக்கேன். அவ்வளோ இல்லையா என்கிட்ட? அவ்வளோ இருந்தால் அள்ளி வீசி இருப்பேன்ல, அது கூட இருக்காது. 2 நாளில் தொலைச்சிருப்பாரு. ஆனால் அவ்வளோ தாராள குணம் படைத்தவன் நான். வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவன் நான். இந்தியா கூட்டி தான் உடஞ்சிட்டே இருக்கு பாஸ். இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு இல்லை. See, that is the point of discussion ஆகிப்போச்சுல. இப்போ உறுதியாக இருக்காங்கன்னா யாரும் புரியாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷன்லாம் வந்துருக்கும். இப்போ அவர் பிரிஞ்சிருந்தாரு, அப்புறம் ராஞ்சியில் ஒரு கைது அப்படின்னா சின்ன ஒரு கலக்கம் வருதுல எல்லாருக்கும். will it holdன்றது தெரியல. Machiavellian சொல்லலாம். they are intelligent people, they are trying to rule the country, they want to do something for the country. அதுக்கு என்ன முயற்சி எடுப்பாங்க? இது அவங்க தான் பண்ணாங்க எப்படி சொல்ல முடியாதுல்ல. யூகம் தானே, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கு. யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் எவ்ரி பார்ட்டி வாண்ட்ஸ் டு வின் இல்லையா? நாளைக்கு வந்து 500க்கு அதிக சீட்டை ஜெயிக்கணும்னு பாஜக முயற்சி பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அதுக்கு சக்தின்னா நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ஜனநாயகம். ரொம்ப நன்றி பாஸ், தேங்க்யூ.